எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஹோம் ரெமடி சொல்ல போகிறேன்னா, வாய்ப்புண் ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற வாய்ப்புண்ணுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமடி சொல்ல போகிறேன். அது 2 டைப்ஸ் ஆஃப் வரும் நம்மளுக்கு. ஒயிட் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து உதடு உள்பக்கத்தில், அப்புறம் வாயோட சைடில் எல்லாம் உள்ள வந்து ஒயிட் கலரில் வரும். இல்லைன்னா வந்து கிளியர் பிளிஸ்டர்ஸாக ஃப்ளூயிட் ஃபில்டு பிளிஸ்டர்ஸ் மாதிரியும் கொப்பளம் மாதிரியும் வந்து வாய்ப்புண்ணு வரும். அது நம்மளுக்கு சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சொல்ல போகிறேன். மணத்தக்காளி கீரை, அதாவது பிளாக் நைட் ஷேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படுற மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க. சில பிளேசஸ் வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீவ்ஸை வந்து இந்த கீரையை வந்து எடுத்துட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணால் சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து சமைச்சு சாப்பிட சொல்கிறேன். இப்போது நைட்டு வந்து பச்சை பயிரை ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து தால் மாதிரி செஞ்சு அதில் சுக்குட்டு கீரையை போட்டு சாப்பிட்லாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து பச்சை பயிர் ஊறவே வைக்கல அப்படின்னா, நல்லா ஒரு மிக்சியில் வந்து கோர்ஸ் பொடியாக அரைச்சிட்டு அதை வந்து குழம்பு மாதிரி செஞ்சு அதில் இந்த கீரையை இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கிற சொலானின், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனால்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்குன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி டியூமர், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொண்டு இருக்கிறதுனால நம்ம புண்ணை ஆத்துற ஒரு இதுவும் இருக்குது, தன்மையும் இருக்குது. இது கூட பச்சைப்பயிறு ஏன் சேர்க்குறோன்னா, அதில் இருக்கிற டானின்ஸ், ட்ரிப்சின் இன்ஹிபிட்டர்ஸ், ஃபைட்டிக் ஆசிட் உதவுது. இப்போது மணத்தக்காளி கீரை வந்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னா, துருவின தேங்காயை வந்து இந்த பச்சை பயிர் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த எல்லா ஃபுட்ஸும் அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் அதை அப்படியே அதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூ பண்ணி சாப்பிடுங்க. காரம் கம்மியாக சமைச்சு சாப்பிடுங்க. இது கண்டிப்பாக உங்கள் வாயில் இருக்கிற புண்ணாகட்டும், அல்சர், இன்டர்னல் ஜிஐ ட்ராக்டில் இருக்கிற புண்கள் எல்லாம் மணத்தக்காளி ஆற்றும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.